வணக்கம் செய்வாரா. வணக்கம் வணக்கம், 2 பேருக்கும் வணக்கம். என்ன பல திடீர்னு இன்னைக்கு வேற வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. தாவேக்கால இருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காரு ஓட்டு போட்டதை. நேத்தா எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க போடக்கூடாது அப்படின்னு. இந்த வாட்டி கொஞ்சம் திருந்தி இருக்காங்க. என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வீடியோ வெளியிடுங்கடா யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஆளு மட்டும் நியூஸ் போய் சேரல போல, மத்தபடி பல பேர் வீடியோ எடுத்திருக்கான். பல இடங்கள்ல தேர்தல் ஆணையம் ரொம்ப சூப்பரா டோக்கன் சிஸ்டம்ல யாரெல்லாம் மொபைல் எடுத்துட்டு வராங்களோ ஒரு கவர் வாங்கி அந்த கவர்ல மொபைல வாங்கி வச்சுட்டு டோக்கன் கையில கொடுத்துடுறாங்க. பல இடங்கள்ல காலைல நான் போகும்போது அப்படிதான் நடந்துச்சு. பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. அப்புறம் செக் பண்றாங்க, ஏர்பாட்ஸ், ஹெட்போன், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் வச்சிருக்கீங்களா, எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட தான் உள்ள அனுப்புறாங்க. உள்ள போயிட்டு நல்ல செட்டப். ஃபர்ஸ்டோட 10 மணி வரைக்கும் கொஞ்சம் காலியா இருந்துச்சு. 10 to 1 பயங்கர ரஷ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தாவேக்காவோட வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு செய்தி பரவி இருக்கு. என்னன்னா, நம்ம ஆளுங்க எல்லாரும் 1 மணிக்குள்ள ஓட்ட போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 மணிக்கு மேல அந்த ஓட்டு காலாவதி ஆகுதா? இல்ல 1 மணிக்குள்ள போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஆனா ஸ்டார்டிங் டைம் அவங்க சொல்லல. நம்ம ஜென்சி கிட்ஸ் எப்பவுமே 10 மணிக்கு தான் எந்திரிக்கும். 3 மணி வரைக்கும் பப்ஜி விளையாடிட்டு 10 மணிக்கு தான் எந்திரிக்கும். அதனால 10 மணி வரைக்கும் பூத்து காலியா தான் இருந்துச்சு, வெறிச்சோடி இருந்துச்சு. 10 மணி to 1 வரைக்கும் நல்லா கலகலன்னு இருக்கு. இதுல வேற ட்ரெஸ் கோடு வேற சொல்லிட்டாங்க. காவியா காக்கி பேண்ட போட்டு போனா விஜய் போட்டு போட்ட மாதிரின்னு சொல்லிட்டாங்க. அது அமுக்குனாலே விஜய் போட்டு போட்ட மாதிரிதான். காக்கி பேண்ட் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க புரியல. வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் அப்படிலாம் போட்டு போயிட்டா இது மாதிரிதான். காக்கி இது போட்டுட்டு இந்த ட்ரெஸ் கோட்ல போட்டுட்டு உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டா போதும். ஆமா, ஓட்டு விஜய் விஜய் அப்படி இல்லங்க, இத்தனை பேண்ட் வந்திருக்கு, எங்களுக்கு இத்தனை தான் வந்திருக்கு அப்படி கணக்கு காட்டுறாங்க போல இருக்கு. பேண்ட் இந்த பூத்துல 50 பேர் காக்கி பேண்ட் வந்திருக்கு. ஆனா 40 தான் வந்திருக்கு. 10 பேர் யாரு தம்பி? அது டிரைவர் யாராவது இருப்பாங்கப்பா. அப்ப அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஏன் 1 மணிக்குள்ள ஓட்டு போடணும்னா, ரிசல்ட் என்ற அன்னைக்குமே 4ஆம் தேதி தபால் ஓட்டுல எப்படியும் ஆளு வச்சு முன்னாடி வந்துரும். நம்ம ஆளு டப்பா டப்பா டான்ஸ் ஆடுறோம். ஏன்னா அரசு அதிகாரிகள் வயசானவங்க கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க கண்டிப்பா இந்த பக்கம் போக மாட்டாங்க. அடுத்து பேனட் ஓட்டல என்ன ஆரம்பிக்கும் போது விஜய் அப்படியே உச்சத்துக்கு வருவாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்டது இவங்க தானே. சோ உச்சத்துக்கு வருவாரு. 1 மணி வரைக்கும் உச்சத்துக்கு வருவாரு. அதுக்கப்புறம் அப்படியே இறங்கும். இப்ப சாயங்காலம் என்ன ஆகும்? அது எப்படி காலையில 1 மணி வரைக்கும் உச்சத்துல இருந்தவர் 1 மணிக்கு மேல கம்மியா இருக்காரு. அப்பனா திமுகவும் பாஜகவும் கூட்டணி, திமுகவும் தேர்தல் ஆணையமும் வில போயிட்டாங்க. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிருச்சு, ரிலீஸ் ஆயிரும். விஜயனை தோத்ததுக்கு அப்புறம் பல ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. இல்ல இப்படி அழுகுறாங்க, கதறாங்க, மேல இருந்து தொங்குறாங்க. தோத்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? தோத்துட்டாருன்னா ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. அதாவது காமராஜரையே தோக்கடிச்ச உலகம், நீ ஏமாத்துறனா, தைரியமா இருன அப்படின்னு ஒரு ஆடியோ பொண்ணு. வேற ஒரு அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துடாதுல்ல. தவறான எண்ணங்கள் உங்களுக்குள் தலை தூக்குமாயின் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது 108 110 அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, ஏதாவது மனதளவுல அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அரசு அதிகாரிகள் உங்களிடம் பாசமாக பேசி உங்கள் மனதை மாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை அரசு வெளியிட. எதுவுமே தீர்வு கிடையாது. இது மாதிரியான முடிவுகள் தீர்வு கிடையாது. அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஆடை எப்படி திமுக அதிமுக யூடியூப்ல எல்லாம் கொடுத்து பண்ணாங்களோ இந்த ஆடை எல்லா இடத்துலயும் பண்ணணும். ஆமா, டிராபிக் போலீஸ் பண்ணணும், எல்லா இடங்கள்லயும் பண்ணணும். கவுண்டிங் முன்னாடி நாள் அரசு காபந்து அரசாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். எப்படி பிள்ளைகள் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுக்குறாங்க, ஸ்கூல் ரிசல்ட், பிளஸ் 1 10th, அது மாதிரி ஒரு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இதையும் கொடுத்துருங்க. அந்த பசங்க பிள்ளைங்க ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. இந்த ஏஜ் தான் உணர்ச்சி வயப்பட்டு ஏதாவது அப்படிப்பட்ட இந்த சிக்கல் ஏற்படும் செய்யக்கூடிய ஆளுங்க தான். அதனால கொஞ்சம் மொத்தமா இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போய் ஓட்டு போடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓட்டு ஒரு 14 லட்சம், ஒரு தொகுதிக்கு ஒரு 6300 ஓட்டு வரைக்கும் வரலாம். இப்ப அந்த 14 லட்சம் ஓட்டு அப்படியே மொத்தமா விஜய்க்கு போகுது. 30 வயசு கீழே இருக்கவங்க மொத்த தொகை பாத்தீங்கன்னா ஒரு 1,21 லட்சம் பக்கமா வருது. இது மொத்தமாவே விஜய்க்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷன்லாம் பயங்கரமா பேசுறாங்க. இல்ல, இது ஒரு லாபி இருக்கு. எந்தெந்த கல்லூரியிலாம் தற்குரிய பேராசிரியர் விஜய் ஃபேனா இருக்காரோ அந்த கல்லூரியெல்லாம் முழுக்க அந்த மாணவர்களே அப்படி மாத்தி விட்டுருக்காங்க. ஜேபிஆர், சத்யபாமா, இப்படி உதாரணத்துக்கு வேல்ஸ், இப்படி சில உதாரணத்துக்கு ஒரு நல்லா சொல்லலாம். அங்க இருக்க சில பேராசிரியர்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல. ஆனா அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள், அரசு கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சில பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பொண்ணுங்க அது ரொம்ப தெளிவா சொல்லுது, எனக்கு ஒண்ணு புரியலங்க,
இவர் தான் சொல்றாரு 1000 ரூபாய் எப்படி இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறாங்க வாங்காதீங்க, காசே இல்ல அப்படின்லாம் இவர் தான் விஜய் தான் சொல்றாரு. ஆனா அவர் மேனிஃபெஸ்டோல 2500 அறிவிக்கிறாரு. 2000 மாணவர்கள் ரொம்ப தெளிவா கேக்குறாங்க. யோசிக்கிறான், நம்ம இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்குல்ல, அபாரமான மூளை, நம்மளாவது ஓடி கீடி விளையாடி ஸ்கில்லா நம்ம டெவலப்பா இருக்கும், அவன் டெக்னாலஜிக்கலா டெவலப்பா இருக்கான். விஜய் வந்து வேலுநாச்சியார்னு சொல்லிட்டானா உடனே வேலுநாச்சியாரை தேடுறான். யார் வேலுநாச்சியார், எப்ப இருப்ப, எங்க எந்த ஊருக்காரவங்க, இப்ப உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தேடுறான். அந்த அளவுக்கு தேடுறான். அப்ப இந்த ஆளு என்ன சொன்னாலும் தேடிடுவான். இது ஒரு போய் சொல்றாரு. அங்க இருந்து மனமாறி வந்தவங்களோட லிஸ்டும் பெருசு. அங்க இருந்து மனமாறி வந்தவங்களோட லிஸ்டும் பெருசு. ஆனா ஒரு குரூப் வந்து விஜய் சொல்லக்கூடியதை மட்டுமே கேட்டுட்டு தலையாட்டிட்டு போகக்கூடிய ஒரு இல்ல. அது எப்படி இருக்குன்னா, அந்த கூட்டம் எல்லாம் வந்து இப்ப திடீர்னு இந்த கில்லி படத்துல இருந்து வந்த கூட்டம் தான். அதுக்கு முன்னாடி விஜய் நடிச்ச படம் ஆதி எல்லாம் பார்த்தாங்கன்னா ஜென்மத்துக்கும் விஜய் படத்தை பார்க்க மாட்டாங்க. சூரா ஆதி எல்லாம் பாத்துட்டாங்கன்னா அதோட ஜென்மத்துக்கும் விஜய் படமே பார்க்க மாட்டாங்க. ஜனநாயகன் வந்ததுக்கு அப்புறம் தெரியும், நான் இன்னும் பார்க்கல. நீங்க பாத்தீங்க? நான் வந்து கேள்விப்பட்டேன். படம் ரிலீஸ் பார்க்கும் போதே எனக்கு பாத்துட்டேன் நல்லது அப்படின்னு. சில கட் ஷாட்ஸ் மட்டும் வெளியே எடுத்து போட்டிருந்தாங்க. ஆமா, கட் பண்ணி அவங்க சிவகார்த்திகேயனை சின்ன சின்ன பொண்ணுங்க ரொம்ப கிரஷ் லிஸ்ட்ல வச்சிருக்கும். சிவகார்த்திகேயன் பேசின அரசியல் வசனங்கள் எல்லாமே பொங்கல் நேரத்துல சில பொண்ணுங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த பொண்ணுங்களை யோசிக்குதுங்களே, இந்த அது ரொம்ப அழுத்தமான அரசியல்ல அது இந்த பொண்ணு இந்த இடத்துல வைக்குதே அப்படின்னு பாக்குறோம். பரவாயில்ல, அது சிவகார்த்திகேயனாக வச்சதோ இல்லையோ, ஆனா சிவகார்த்திகேயன் மூலியமா ஒரு அரசியல் போய் சேர்ந்துருக்கு. அப்ப விஜய் என்ன ஜனநாயகத்துல என்ன குப்பையை கொண்டு வந்து குட்ட போறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேணும்னு தான் பண்ணாம இருக்காங்களோன்னு தோணுது. அதாவது அந்த படத்துல ஒரு சில காட்சிகளையே பார்த்தேன். அப்படி கையில வந்து தாவேக்கான்லாம் எழுதி ஒரு சீன் கட் பண்ணி இதுல போட்டிருந்தாங்க Facebookல. ஆமா, நியூஸ் அபிஷியல் நியூஸே கார்டு போட்டிருந்தான். ஆமா, கையில வந்து தாவேக்கான் அப்படி போட்டு வராரு. அது வந்து தாவேக்கா இல்லையா, இல்ல ஒரு இடம் தளபதி வெற்றி கொண்டானா அவர் பேரு. ஓகே, தளபதி வெற்றி கொண்டான் அப்படி ஏதோ வச்சு உருட்டிக்கிட்டாங்க. மத்தபடி ஒரு பெரிய கூட்டம் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுலாம் கிடையாது. விஜய் வந்து கோடம்பாக்கத்துல வராரு. அன்னைக்கு நான் கோடம்பாக்கத்துல தான் இருக்கேன். சிக்னல்ல கிராஸ் ஆகி நிக்கிறேன். அப்ப அவர் எதிரில வந்துட்டு இருக்காரு. நான் இந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன். எண்ணூர்ல இருக்கேன். கோடம்பாக்கத்துல இருக்க கான்ஸ்டியூஷனுக்கு எண்ணூர்ல இருக்க பசங்க வராங்க. ஒரு 30 பைக்ல வராங்க. 30 பைக்ல எண்ணூர். அந்த கோடம்பாக்கத்துக்கும் இதுக்கும் ஒரு 4 தொகுதி இருக்கு நடுவுல. ஆமா, எக்மூர், ராயபுரம், துறைமுகம், ஆர்கே நகர்னு இருக்கு. இன்னும் கூட இருக்கு நடுவுல. கடந்து வர அங்க இருந்து வரானுங்க. அப்ப இது மட்டும் இல்ல, இப்ப கோயம்பேடு வழியா கிராஸ் ஆகி நான் அண்ணா நகர் வழியா இப்படி போறேன். அவர் வந்து பொன்னேரியில இருந்து வராரு. மதுரை வாயில அந்த கோயம்பேடு பிரிட்ஜு கீழே வராரு. இதுல எங்க இருந்து ஆளுங்க வரானுங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து வரானுங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து கூடயே வரானுங்கன்னா அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் வழியா பூந்த வழியா வந்து அப்படியே கோயம்பேடுல இருந்து கட்டாய் விஆர் மால் உள்ள போய் பூந்து இப்படி அண்ணா நகர் வழியா போறேன். அந்த வண்டி எங்க கூடயே வருது. ஒரு 30 வண்டி அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அப்பனா இது எல்லாமே ஒரு செட்டப்டு கிரௌடு தான். அந்த தொகுதி மக்களுக்கான கிரௌடே கிடையாது. வேற பகுதிகள்ல இருந்து. ஆமா. அதுக்கப்புறம் இந்த ஜெமினி பிரிட்ஜ் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் அந்த வழியாவும் வராரு. கோடம்பாக்கம் அங்க வராரு. அங்க சரி நம்ம ஒரு டீயை குடிச்சிருவோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப பக்கத்துல இருக்க ஒரு ஐடி கம்பெனி பசங்க ஐடி கார்டோட வரான். ப்ளூ கலர் ஐடி கார்டோட வரான். ஒரு 10 பசங்க, பொண்ணுங்க, பசங்க எல்லாம் டீ குடிச்சிட்டு அப்படியே அவங்க பேசுற கேக்குறேன். நீ விஜய் வராரா? அப்படியா, சரி இருந்து பாத்துட்டு போலாம். அப்போ ஒரு தடவை எனக்கு வேற வேலை இல்லை, அந்த ஆளு மேம் கத்துவான், நீ போ அப்படின்னு. நாங்கெல்லாம் நான் டார்கெட் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அப்படியே ஷஃபிள் பண்றாங்க. இருங்கடி பாத்துட்டு போயிடலாம், என்னதான் பண்ற பாப்போம், இருங்கடி பாத்துட்டு போயிடலாம். அது ஒரு மோகம் இல்ல. அது உண்மையிலேயே ரொம்ப நான் கேஷுவலா ஏத்துக்கிறேன். இப்ப நான் வந்து அன்னைக்கு வந்து இங்க வர்றப்ப கேகே நகர் வழியா அந்த பக்கம் வராருன்னு சொன்னாங்க. நான் டீ குடிக்க போனேன். அப்ப நான் பார்த்து வராருன்னு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு தான் போனேன். பிரச்சனை என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நடிகர் வராரு அப்படின்னா பார்க்கதான் செய்வான். பழக்கடை, தள்ளுவண்டி கடை எல்லாரும் நின்றுதான் பார்ப்பாங்க. அது ஒரு கேஷுவலான விஷயம். இப்ப பாக்குறவங்க எல்லாம் ஓட்டு போட்டுரும் அப்படிங்கிறது இந்த உலகத்துல வந்து அப்படிங்கிறது இல்ல. இன்னொன்னு வந்து திருநெல்வேலியில கூட்டினாங்கல்ல, பல்வேறு மாவட்டங்கள்ல திருநெல்வேலியில வண்டிகள்ல வர வச்சு கூட்டப்பட்டிருக்கு. உண்மையான நிலவரம் என்னன்னா, இன்னைக்கு நான் போய் ஓட்டு போட்ட அந்த பூத்துல தாவேகா சார்பா ஏஜென்ட் இல்ல. தாவேகா சார்பா ஏஜென்டே போடல. இல்ல, ஆள் இல்ல. ஆனா அது அவங்களுடைய நோக்கம் இல்லையே. இல்ல மட்டும்தான் வாய்ஸ் ஆஃப் காமனோட வேலையா தான். வெளியில வந்து ஒரு டேபிள போட்டு பூத் ஆளுங்கன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. யாராவது வந்தா ஸ்லிப். இது எல்லா பூத்துலயும் இருக்கும்ல. தாவேகாவுக்குன்னு இல்ல. என்னடா யாரையும் காணும், இங்க ஒருத்தர் சுத்திட்டு இருப்பானடா, என் வீட்டுக்குள்ள அடிக்கடி வருவானே, அவங்க அந்த பூத்துக்கு மாத்தி விட்டாங்க. அப்ப இங்க நமக்கு ஆள் இல்லைன்னா அங்கேயாச்சும் அதிகமா ஓட்டு வரும். ஓ சரி.
இது இங்கதான்னு பார்த்தா அப்படியே நீ காலைல ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், அப்படியே ராயபுரம் ஆர்கேனர் உள்ள பூந்து, துறைமுகம் உள்ள பூந்து, அப்படியே சவுகார்பேட்டை வழியா அப்படியே பூந்து நான் அப்படியே வரேன். எங்கெல்லாம் வருதுன்னு பல இடங்கள்ல தாவேகா பூத்து போட்டு சேர் போட்டு உட்காந்துருக்க இடத்துல 1-2 பேர். திமுகவுல இருக்காங்க ஒரு 10-20 பேர் இருக்காங்க, அதிமுகவுல ஒரு 10-20 பேர் உட்காந்துருக்காங்க. நாம் தமிழரும் தாவேகாவும் அடிச்சுக்கிறாங்க. நான் 2 பேர் உட்கார வச்சிட்டேன். நான் இன்னும் மத்தியானத்துக்கு மேல ஒரு ஆள் வரான்டா, எங்களுக்கு சாயங்காலத்துக்கு மேல வரான்டா, சாயங்காலம் எலெக்ஷனே முடிச்சிரும்டா. போட்டியே 2 பேருக்கு தான். அந்த மாதிரி 2 பேர் போட்டிருக்காங்க. என்னடா அவன் உள்ள போய் விசாரிச்சா நேத்து சாயங்காலத்துல இருந்து பூத் ஏஜென்ட்கள் யாருமே போன் எடுக்கல. வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து அடிச்சா போன் எடுக்கல. என்ன அப்படின்னு கேட்டா, சில பேர் பணப்பட்டுவாடால செஞ்சு சிக்கி இருக்கிறாங்க, சில பேர் அந்த வீட்டு மனலாம் அதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த பிரச்சனையை சிக்கி இருக்கிறாங்க, சில பேர் பட்டுவாடா பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அதுவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி பல பேர் சிக்கி சின்னாபின்னமாயி பதுங்கி இருக்கிறத நியூஸ் தெரிஞ்சிருக்கு. இதுல கடுப்பாயி நம்ம மாமனார், வாய்ஸ் ஆஃப் காமன் மாமனார் என்ன பண்ணிட்டாருன்னா ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. எப்படியாவது நம்ம தவளப்பாடியை தோக்கடிச்சு நம்ம 2வது இடத்துக்கு வரலாம்னு நினைச்சோம், இந்த எலெக்ஷன்ல முடியாது, நம்ம 3rd தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம இவரு ஜான் சொல்லிட்டாரு, இது நான் ஏற்கனவே சொன்னதுதான், என் பேச்சு நீங்க கேட்கல, இப்ப பாருங்க பூத் ஏஜென்ட் கூட ஆள் இல்ல, நம்ம கைட் பண்ணி எப்படி ஓட்டை கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய ஓட்டை எடுத்து கொண்டு சேர்க்க. ஆமா, அதாவது பிளான் பண்றாங்க எந்தெந்த தெருவுல இருந்து யார் யார் வராங்கன்னு பூத் ஏஜென்ட் உட்காரணும். அவங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ யார் வேணாலும் ஓட்டு போடட்டும். மத்தியானத்துக்கு மேல நீங்க ஒரு 10-20 ஓட்டை கூட விட்டுறாதீங்க, வீடு வீடா போங்க. மத்தியானத்துக்கு கூட வாங்க ஓட்டு போட்டீங்களா வாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அதுவே உங்க மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப இவங்களே கூப்பிடுறதுக்கே ஒரு ஆளு தேவை. மேலேயே ஒரு சிம்பத்தி கிரியேட், கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நிலைமை மாறி போயிடுச்சு. இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ் வெறிச்சோடி கிடக்க ஆள் இல்லாம, எங்கடான்னு பார்த்தா எல்லாரும் ஓட்டு போட ஊருக்கு போயிட்டாங்களா மொத்த ஆளும். நீங்க விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுற நினைச்சு நான் பெருமைப்படுறேன்டா, ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நீங்க தான்டா இங்க இருக்கணும், ஆன்லைன் பிரச்சாரத்துக்கு நீங்க தான்டா வேணும். பஸ்ஸ ஓட்டுங்கடான டிரைவர் குதிச்செடியா ஓடிட்டான், பேசஞ்சரை விட்டுட்டு போயிட்டான் நடுவுல. அவன் சொந்த ஊர் வந்துருச்சுன்னு அவன் இறங்கிட்டான், அவ்வளவுதான். அவன் ஓட்டி இருக்கான், பட் சொந்த ஊர் வந்துருச்சுன்னு இறங்கிட்டான். அந்த மாதிரி நிலைமை சிக்கி சின்னாமிடமாயி இன்னைக்கு தாவேகா பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. அப்படியே தாவேகா வந்துச்சுன்னா ஓட்டு பயங்கரமா சதறிடும், அது எந்த கட்சியுமே வர முடியாது, திமுக எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியா ப்ரொபகண்டா, ஒரு சட்டை கட்டப்படி போட்டு கொடிய இந்த விசில் எல்லாம் தொங்க விட்டு, இது மாதிரியான ஒரு சோசியல் மீடியா இமேஜை எப்படி கட்டுறாங்க அவங்க. அவங்ககிட்ட இருந்த ஒரு பிளஸ் என்னன்னா, அவங்க மெயின் ஸ்ட்ரீமோட லைவ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த லைவ் அவங்க டச் பண்ணது அவங்களோட பிளஸ் பாயிண்ட். பல கிராமங்களுக்கு போய் வயசானவங்களுக்கு எல்லாம் அது கட்சி ரீச் ஆயிருக்கு, அது ஒண்ணு. 2வது, நம்ம பார்த்த வரைக்கும் நீங்க சொன்ன அந்த 14 லட்சம் வாக்காளர்கள்ல பாதி பேர் அவங்க சைட்ல யோசிக்கிறாங்க. சில 30 வயசுல இருந்து 35 வயசு புதுசா கல்யாணமான பெண்கள் எல்லாரும் விஜய் விஜய் விஜய்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல எல்லாரெல்லாம் கிடையாது, மீதி எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுகவினுடைய திட்டத்தினால ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க குழந்தை, அவங்க ஸ்கூல் பசங்க இல்ல காலேஜ் பசங்க, அப்படி இல்லைன்னா அவங்களே நேரடியா பயனடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திமுகவோட தொலைநோக்கு திட்டத்துல பெரிய பிளஸ்ஸா எது அமைஞ்சிருக்குன்னா, மக்கள் டெய்லி ஆக்சஸ் பண்ற எல்லாத்துலயுமே அவங்களை எளிதாக்குறதுக்காக அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கு. அது குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும். விடியல் பயணம், குழந்தைகளுக்கு உணவு திட்டம், மத்தியானம் சத்துணவுல திட்டம், ஸ்கூல் பசங்களுக்குன்னா ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ளே போறது, மற்ற நான் புதல்வன் திட்டம், லேப்டாப், இப்படி மாணவர்களை கவர் பண்றது. காலேஜ் மாணவர்களுக்கும் அதேதான், நான் புதல்வன் திட்டம் எல்லாமே அதுல போய் அப்ளை ஆகுது. பெண்கள்னு உரிமை தொகை, விடியல் பேருந்து, இப்படி பல ஸ்கீம்ஸ் இது எல்லாமே அவங்க டைரக்டா நேரடியா ஆல்மோஸ்ட் இதுல ஒரு பெரிய, நீங்க சொல்றத பார்த்தா 30க்கு கீழே இருக்கக்கூடியவங்களோட ஒரு பெரிய பெனிஃபிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. இது திட்டங்களா இருக்குல்ல, அவங்க ஆக்சஸ் பண்ற பொருள்கள், ஆக்சஸ் பண்ற இடம் இருக்குல்ல, அதுலயும் திமுக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கு. முக்கியமா ரெஸ்ட் ரூம்ஸ், பஸ் ஸ்டாப்ஸ், பஸ் கூடுதலா பஸ் இயங்குறது, இதை தாண்டி மருத்துவமனைகள், லோக்கல் லெவல்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏதாவது ஒரு ஃபார்ம் இல்ல இபி கார்டு, ரேஷன் கார்டு, இப்படி ஏதாவது ஒண்ணு மாத்தணும், பேரை எடுக்கணும், பேரை சேர்க்கணும், ஒரு 10 நாள் ஆகும். இன்னைக்கு அந்த ஆக்சஸ் எல்லாம் இல்ல, விவரம் தெரிஞ்சா பக்கத்து வீட்டுல போய் வாட்ஸ்அப்ல பண்ணிடலாம். அப்படி ஒரு ஆக்சஸ் இப்பதான் அதை இவரு அறிவிச்சிருக்காரு விஜய்.
இது நடைமுறைப்படுத்தி 6 மாசம் ஆச்சு. திமுக 6 மாசம் மேலே ஆயிடுச்சு. அவரு வெளிநாட்டுல இருந்து வந்தவரு. ஆமா, இப்ப இந்த நேரடி ஆக்சஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே திமுக வந்து பண்ணிடுச்சு. முக்கியமா சாலை வசதிகள், அதெல்லாம் இந்த ஒரு வருஷம் போடல, 2 வருஷத்துக்கு முன்னாடியே தார் சாலைகள் எல்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப இது எல்லாமே அவங்க நேரடியா காலையில வெளியில வந்ததுல இருந்து நைட்டு போற வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள்ல ஒரு நபர் சராசரியா அன்னைக்கு நாள்ல ஏதோ ஒரு திட்டத்தினால அவர் பயனடைஞ்சிருக்காரு. அதனால அவங்க வந்து ரொம்ப அந்த திமுக ஓட்டை அங்க இருந்து செதறாத அளவுக்கு அவங்க பாத்துக்கிட்டாங்க. இப்ப உடைகிற ஓட்டுன்னு போய் நம்ம கால்குலேட் பண்ணா நாம் தமிழர் கட்சி நாசமா போச்சு. எனக்கு தெரிஞ்சு அது போக வேண்டிய கட்சி தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் இந்த வாட்டி அழியக்கூடாது, சீமான் தான் அழியணும். நான் மண்ணை தூவி கூட சாப்பிடுறேன். ஏன்னா விஜய் பேசுற அரசியலும் ஒரு வகையில திமுக பேசுற அரசியலோட ஒத்து போகும். பெரியாரிசம், கம்யூனிசம், அம்பேத்கரிசம் இதெல்லாமே ஒத்து போகும். அவனும் சமூக நீதியா சொல்றான். இல்ல எல்லா இசங்களும் பின்னால இருக்கு. ஆனா நம்ம முன்னாடி சொன்னதுதான், இந்த ஜென்சி வந்து அபாரமா யோசிப்போம்ல, அவன் என்ன செய்யறான்னா, இதெல்லாம் நீ சொன்னியே, ஏன் இதெல்லாம் மேடையில பேச மாட்டேற, எப்ப பாரு கருன்னு அழுதுகிட்டே இருக்க, எப்ப பாரு சொந்த பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனையும் அழுதுகிட்டே இருக்கு, எப்பதான் நீ எங்க பிரச்சனைக்கு வருவேன்னு அவன் சிந்திக்க ஆரம்பிச்சு அடுத்த வாட்டி இங்க ஓட்டுக்கு வந்துருவான். கேட்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப கடைசி அவருடைய பிரச்சாரத்தையே கோட் பண்ணி பலரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப எப்படியும் அடுத்த எலெக்ஷன்ல திருந்தி இந்த பக்கம் வந்துருவான். அதனால இவனை திருத்துறது ஈஸி. இந்த சீமான் கூட இருக்கிற சில ஆளுங்களை வந்து திருத்த முடியாது. ஜோம்பி கூட்டம். ஆமா, அது வந்து எப்ப திருத்துவாங்கன்னா, சீமான அண்ணனே அடிச்சு வெளியே விரட்டும் போது அவனா திருந்திடுவான். இப்ப வந்து விஜய் வந்து அந்த கூட்டத்தை காலி பண்ணி விட்டுருக்காருல்ல, அது வந்து ஒரு வகையில விஜய்க்கு இதுக்கு மட்டும் நன்றி சொல்லிடுவேன். நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க சர்வே போனதுல குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதியில் 30 பேர் சர்வே எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுல சென்னையில எல்லா தொகுதியும், தமிழ்நாட்டுல ஒரு 20 தொகுதி போயிருப்போம். ஒரு 700 மக்களை சந்திச்சிருப்போம். ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சின்னு சொல்லல. எல்லா தரப்பும். எனக்கு அதுதான் ஆச்சரியம். போன எலெக்ஷன்ல போகும்போது என்டிகேப்பா அவன் நல்லா பேசுறாருப்பா, ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி 700ல ஒண்ணு கூட நாம் தமிழர் இல்ல. இதுல ஒரு ஊருக்கு போனோம், அந்த காரைக்குடிக்கு போனோம், புதுக்கோட்டைக்கு போனோம். அங்க வந்து 2 பேர் என்னை பார்த்துட்டு வந்து பேசுறாங்க. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சேனல் வச்சிருக்க ஆளுங்க. அவங்கள மட்டும்தான் நான் பார்த்தேன், வேற யாரையுமே நான் பார்க்கல. நாம் தமிழர்ல ரொம்ப அடி வாங்கி இருக்கு நாம் தமிழர் கட்சி. நல்லது அழிஞ்சு போகட்டும். ஆமா, அதாவது ஒரு இனவாதம் பேசக்கூடியது வந்து தமிழ் பண்பாடே கிடையாது. அதாவது நீ யாரு, நீ தெலுங்குனா, நீ கன்னடனா, நீ மலையாளியா, நீ மங்கோலியாவா, ஒரு கடையில போய் ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கினா கூட இவன் கன்னடன் வாங்கக்கூடாது, இப்படி ஒரு மனநிலை இருக்குல்ல. ஆமா, இது தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மக்கள், தமிழ் இனம், தமிழ் இனத்தினுடைய அறத்துக்கே எதிரானது. அதை வந்து ஜீரணிச்சுக்காது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உடம்பே எடுத்துங்க, ஜீரணிக்காத ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது கீழே துப்பிடும்ல. அது மாதிரிதான் இது மாதிரி அரசியல் எல்லாம் வந்து துப்பி எரிஞ்சிருவாங்க. சினிமாலாம் கடப்பாறை எல்லாம் கடப்பாறை எங்க போய் நிக்குது நமக்கு தான் தெரியும். அது சங்கரமடத்துல போய் நிக்குது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி பேட்டி எடுக்கும்போது ஆதிசங்கரர் சொன்னதெல்லாம் கோட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து டைரக்டா வந்து நான் வந்து ஒரு தமிழ் RSS வந்து ரெடி பண்றேன், பேர் மட்டும் தமிழ், உள்ளெல்லாம் RSS அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் போயிட்டாரு. அது வந்து ஒரு விதமான அவேர்னஸ் கிடைச்சிச்சு. ரொம்ப போங்கா இருக்காங்க அங்கிருந்து. அப்ப அது முன்னாடி எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. நீங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களும் தாய் மதத்துக்கு திரும்புங்க. நீ யார்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள், அதுக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு இடும்பாவனம் எல்லாம் வருவாப்ல. இப்படி எல்லாம் வரும்போது நமக்கு கண்டுபிடிச்சோம். ரைட்டு, இது வந்து ஒரு வாய்ஸ் ஆடியோ மெசேஜ் கூட ஓடிட்டு இருந்துச்சு, பிசுறு. அது இல்லாம ஒண்ணு வந்துச்சு, முஸ்லிம்ஸ் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது அவங்கெல்லாம் வந்து அதுலதான் அரசியல் என்னன்னா, போன வாரம் ஒரு விமலோட ஒரு படம், அது முழுக்க கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்ப கக்கின ஒரு படம். பரமசிவன் பாத்திமா. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு இந்த ஆளு போறாப்ல. வெளியில வந்து ஏங்க அப்படி ஒரு படத்துக்கு போறீங்க, அதுல முழுக்க இஸ்லாமியரோட வெறுப்ப கக்கி வச்சிருக்கிறாங்களே, நீங்க ஏங்க போனீங்க அப்படின்னா, அது என் தம்பி எடுத்த படம், படமா பாருங்கன்னா. அதே வாரம் விஜய் தேவரகொண்டா நடிச்ச கிங்ஸ்டன் படத்தை திருச்சியில தியேட்டர் அடிச்சு கொளுத்துறானுங்க நாம் தமிழர் கட்சி. அப்ப இங்க மட்டும் படமா பார்க்க மாட்டியோ? அதே வாரம் அப்ப இந்த கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நம்ம பண்ணிட்டோமேன்னு அடுத்த வாரம் ஒரு சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து எம்மதத்துக்கு சம்மதமானவன்னு ஒரு கேள்வி பதில் செஷன் வச்சு நடத்தி சீனை போடுறது கதை. அங்க நாக்கப்படுற மாதிரி கேட்டாங்க எல்லாரும், நீ யாரா வேணாலும் இரு இப்படின்னு. அதோட அசிங்கமாயிட்டு வெளியே ஓடிட்டாரு சீமான். அப்ப சீமான் அழியிறது உறுதி. இப்ப சீமானை வந்து காலி பண்ணார்ல விஜய், அதே நேரத்துல விஜய் சீமான் இருந்து ஒரே விஷயத்த கத்துக்கணும். ஒண்ணு என்னன்னா, எப்படி வெளியில போய் அலையணும், வந்து தெரு தெருவா அலையணும், எல்லா தொகுதியும் எப்படி கவர் பண்ணணும்,
1 மணி நேரம் எதையும் பார்க்காம எப்படி பேசணும்னு கத்துக்கணும். இந்நேரம் சீமான் பண்ண அந்த எஃபோர்ட்டை விஜய் போட்டிருந்தாருன்னா விஜய் எனக்கு தெரிஞ்சு நீங்க அடிச்சு விடுற பர்சன்டேஜ் கூட வாங்கியிருக்கலாம். கதை அடிச்சு விடுற பர்சன்டேஜ் கூட வாங்கியிருக்கலாம். நம்ம ஆளு எப்படிப்பட்டவர்னா எல்லா இடங்களும் சுத்தம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல்வாதி காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு 11 மணிக்கு பல்லு விளக்கி குளிச்சுட்டு வெயில் அதிகமா இருக்குன்னு சரி செவுத்து மேல எட்டி பார்த்து வெளில இருக்க ஒரு 4 கூட்டத்துக்கு டாட்டா காமிச்சிட்டு டாட்டான்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து பதுங்கிட்டு திரும்ப மறுபடியும் 1 மணிக்கு காரை பிடிச்சி சொகுசு காரை பிடிச்சி ஃபிளைட் ஏறி 2 மணிக்கு திருச்சியில இறங்கி பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு ஷார்ப்பா 6 மணிக்கு வீட்டுக்குள்ள போய் விளக்க போட்டாரு. அவர் ஈவினிங்ல வந்து லைட் போடணும்ல, அதெல்லாம் வீடியோ முன்னால உள்ள அது தமிழ் கலாச்சாரத்துல அவர் பார்த்திருக்கு. மங்களகரமா இருக்கணும் வீடியோ அப்படிங்கிற சாயங்காலம் 6 மணிக்கு லைட் போடணும். அதனால பிளைட்ல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு பிளைட்ல திரும்ப வீட்டுக்கு வந்த ஒரு ஆள் இவர் மட்டும் தான். எல்லா அரசியல் கட்சி தலைவரும் இருந்து கிளம்புறாங்க. கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி எங்கேயாவது போயிடுறாங்க. போயிட்டு நைட் அங்க ஸ்டேவா அங்க இருக்க லோக்கல் ஒன்றிய செயலாளரோ இல்ல பகுதியோ மாவட்டமோ எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த தலைவர்களுக்கு. டெபுட்டி சிஎம்ஓ இல்ல சிஎம்ஓ எடப்பாடி பழனிசாமியோ யாரா இருந்தாலும் சரி அங்க தங்கிடுவாங்க. தங்கிட்டு அங்கிருந்து மறுநாள் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு தெரியுமா? காலைல 6 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு வாப்பா அப்படியே ஒரு டீ கடைக்கு போயிட்டு வருவாப்பா. அப்படி உட்காந்துட்டு அங்க இருக்க ஆளுங்கிட்ட பேசுவாங்க. அதை எவனாவது எடுத்து வீடியோ எடுத்து போடுவான். அப்பவே ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் நைட்டு 10 மணி வரைக்கும். இப்ப எண்ணூருக்கு வராருங்க. போன வாரம் ஸ்டாலின் வந்து எண்ணூர் எங்க வீட்டுக்கிட்ட வராரு. எப்ப வராரு அப்படின்னா ஒசூர்ல இருந்து அந்த வேன்லயே வராரு. ஒசூர்ல இருந்து பிளைட்ல எல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்துடலாம். ஆனா வேன்லயே வராப்புல ஆளு. வேன்லயே வந்துட்டு ரோடு வழியாவே வந்துட்டு எண்ணூருக்கு வராரு. எப்பன்னா 9:30 வராரு. நைட்டு 9:30 வராரு. நாங்க வந்து 8 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வருவாரு. அது வரைக்கும் நம்ம தெருவுக்குள்ள எல்லாம் போய் பார்ப்போம். கேம்பெயின் எப்படி இருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்துட்டு இருக்கோம். 9:30 வந்துட்டு அவருக்கு பயங்கர பசி. வாங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் வாங்கன்னு ஒரு வீட்டுக்கு போனா அப்பாதான் பார்த்து அந்த அம்மா வஞ்சர மீன் வச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட்டு அங்க போய் பேசிட்டு மறுபடியும் வேன்ல ஏறி நின்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணிட்டு கரெக்டா 10 மணிக்கு ஷார்ப்பா அவர் கிடைச்ச அந்த துளியை கூட வேஸ்ட் பண்ணல. ஷார்ப்பா பேசிட்டு டக்குன்னு ஓகே வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. மறுநாள் மறுபடியும் அதே டிஸ்ட்ரிக்ட் ஆர்கே நகருக்கு வராரு. இல்ல ஸ்டாலினுடைய உழைப்பை வந்து நான் குறிப்பா இந்த தேர்தல் டைம்ல நிறைய பார்த்தேன். மிரண்டேன். பெரிய விஷயம். கடைசி நாள் குளத்தூர்ல பேசிட்டு இருக்காரு. 6 மணியோட பிரச்சாரம் முடியணும். நான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மணி 5:55 ஆயிடுச்சு. ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. 5:58 5:59 கரெக்டா பினிஷ் முடிக்கிறாரு. அப்ப அந்த தந்தி கார்டு போடுறான். சரியாக 1 நிமிடத்திற்கு முன்பு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு முடிக்கிறான். அதாவது ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்க ஒரு முதல்வர் நினைக்கிறாரு. இன்னொரு தற்குறி கோயிலு, குளம், சர்ச்சு எல்லா இடத்துலயும் போய் ஆத்தா அப்படின்னு நீ இந்த வேண்டுதல நீ இந்த பக்கம் பண்ண வேண்டியதானே. கோலம் போடு. அவர் வந்து அவங்க அப்பா கூட இடையில ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. கடைசி பேட்டி நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய ரத்தம், என்னுடைய ஜீன் அவனுக்கு இருக்கு. என்ன ஜீன் எனக்கு புரியல. கடைசி பேட்டின்னா என்னன்னு கடைசி பேட்டி தேர்தல்ல கடைசி பேட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்குற கடைசி பேட்டிங்க. ஆக்சுவலி என்னன்னா அவரு அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. அவர் வந்து தான் பையன் ஏதோ பெரிய ஒரு தலைவர் மாதிரியும் அந்த தலைமை பண்பு எல்லாமே இவர்கிட்ட இருந்து போன மாதிரியும் அவர் அவளை என்டோர்ஸ் பண்றாரு. என்னோட ஜீன் அல்ல இல்லாம இருக்குமா? பொய்யெல்லாம் விட்டாருங்க. இவர் வந்து நான் வந்து சசிகலா மீட் பண்ணவே இல்லை, ஜெயலலிதா காலில் போய் விழவே இல்லைன்னு அந்த இன்டர்வியூல சொல்லி மேட்ரு என்னன்னா இவர் 2 பேருமே அப்பாவும் பையனுமே போய் சசிகலாவை பார்க்கணுன்றது இல்ல. படம் பிளாக்கு. இந்த புசியானது என்ன பண்ணாருன்னா சசிகலா கூப்பிடுறாங்கன்னு கிளப்பி விட்டேன். எஸ்ஐசி போய் பார்த்துட்டாரு. விஜய் வரல. 2 பேரையும் வாங்கினதுக்கு அப்புறமா இவர் வர்றது இவருக்கு தெரியாது, இவர் வர்றது இவருக்கு தெரியாது. நடுவில் இன்னும் உள்ளடி வேலை பார்த்து 2 பேரையும் கூட்டு வந்து குளிர்ல நிக்க விட்டாப்ல புசியானது. 2 பேரும் கை கட்டி நின்று மன்னிச்சிருக்கேன்னு கேட்டுதான் வந்திருக்காங்க. அதே மாதிரி அவரு அது சொன்னாரு. 2011 எலெக்ஷன் நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ 11 16 நினைக்கிறேன். அவர் வந்து அதிமுக 44 தொகுதியில பிரச்சாரம் பண்ணிருக்காரு. எஸ்எஸ்சி அதை ஒத்துக்கிட்டாரு. ஆமா பிரச்சாரம் பண்ண. விஜய்க்கும் இதுக்கும் சம்பந்தம் விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. விஜயனுடைய மக்கள் மன்றம் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமா விஜய் வந்து விஜய் கேட்கலையா, விஜய்க்கு தெரியாதான். ஆனா விஜயனுடைய மக்கள் மன்றம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளாட்சியே ஊராட்சி தேர்தலில் கூட விஜய் மூஞ்சி வச்சுதானே இவர் போய் உட்காந்து ஏதோ 48 இடங்கள் என்னமோ ஜெயிச்சாரு. ஆமா அப்படிலாம் இவர் பண்ணக்கூடிய ஆளுதான். இதுல என்ன வேடிக்கைன்னா இந்த தேர்தல்ல திமுக ஓட்டு பிரியுதா அப்படின்னு பார்த்தா நம்ம அதை நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். விஜய் 2023 கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2026 நாடாளுமன்ற தேர்தல். அப்பவே திமுக மேல இந்த கூட்டம் எல்லாம் வெறுப்புல இருந்துச்சு. அப்ப இந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போயிருக்கும்?
அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கணும். நியாயமா பார்த்தா நாம் தமிழர் ஒன்னாவது ஜெயிச்சிருக்கணும், எங்கேயாவது ஒன்னு இடத்துல ஜெயிச்சிருக்கணும். 40லயும் வாஷ் அவுட் பண்ணி வரலாறையே முறியடிச்சது 2024. அதுவும் இந்தியாவே திரும்பி பாக்குது. என்னடா ஒருத்தனை கூட உள்ள விடாம அடிச்சிருக்கீங்கன்னு இந்தியாவே திரும்பி பாக்குது. அப்ப விஜய் ஓட்டுலாம் எங்க 2024? ரொம்ப வருஷம் இல்ல, ஜஸ்ட் 2 years. விஜய் எங்கேயுமே யாருக்கும் ஆதரவும் சொல்லல, யாருக்கும் எதிர்ப்பும் சொல்லல. நம்ம இலக்கு 2026. ஆனா திமுக எதிர்ப்ப மிக கடுமையா பேசிட்டு வந்தவர். 2023 முதல் மேடையில இருந்தே பேசிட்டு வந்தவர். பாசிசம் மிஸ்ஸஸ் பாயாசம் அப்படிலாம் பேசிட்டு தான் வந்தாரு. அப்ப திமுக ஓட்டு திமுக தான் இருக்கு. அதை வச்சுதான் 2024 அது ஜெயிக்குது, அதிமுக ஜெயிக்குது. இப்ப அதேதான், திமுக ஓட்டு திமுக தான் இருக்கு. இப்ப விஜய் அண்ணன்ட்ட ஃபோர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 2021 ஒரு கலாட்டாவோட இன்டர்வியூல சீமான் சொல்லுவாரு, நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன் தம்பி, என்னோட ஒரு வீடியோவை 4 கோடி பேர் லைக் பண்ணிருக்கேன். அப்ப அவர் என்ன நினைச்சாரு, 4 கோடி பேர் லைக் ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சார் லைக் வச்சு. அதேதான். அப்ப நான் ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டேன், 27,000 பேர். அப்ப திருவட்டூர்ல நான் எலெக்ஷன்ல அடுத்த வாட்டி நின்னா 27,000 பேர் ஓட்டு போட்டுருவானா? நம்ம வீடியோ எல்லாம் Facebookல மில்லியன் கணக்குல போகுது. நீங்க தான் பிஎம், நீங்க தான் பிஎம். அப்படி ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்தாரு. அந்த குட்டி குட்டி பசங்க எல்லாம் தமிழ் 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 அப்படின்னு கத்துனோடனே அண்ணா சூப்பரா பேசுறாரு, அந்த ஈர்க்கிற சக்தி இருக்கு, அதனால பேசிடுவாரு அப்படின்னு நம்பி இருந்தாரு. ஆனா அவருக்கு என்ன ஆச்சு நமக்கு தெரியும். அப்ப அதேதான் விஜய் என்ன நம்புறது. சோசியல் மீடியால அவங்க ரொம்ப தீவிரமா வேலை செய்யறாங்க. இந்த டிவி எல்லாமே சோசியல் மீடியால வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்லயும் அவர் கூட்டத்துக்கு வரும்போது ஆடல் பாடல் குரூப் எல்லாம் வருதான். அது வேறையா? இல்ல, விஜய் சிஎம் ஆவாரு. எப்ப ஆவாருன்னா இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் வைக்கணும். அது இன்னும் அது முடியுமான தேர்தல் ஆணையம் மனசு வைக்கணும். இன்ஸ்டாகிராம்ல ஓட்டிங் கீழே வைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 40-50 ஃபேக் ஐடி வச்சிருக்காங்க. 6.5 கோடி தான் ஓட்டர் லிஸ்ட்னா இது போகும் 100 கோடி போகும் ஓட்டர் லிஸ்ட். என்னங்கடா 100 கோடி போகுது, நீங்க சல்லடை பண்ணி எடுத்துக்கோங்க சார், எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் வச்சா விஜய் ஜெயிச்சிருவார். இல்லைன்னா ஃபெலிக்ஸ் சொன்ன மாதிரி எல்லா தலைவரும் லைவ்ல பேசணும், யாருக்கு வியூஸ் போதோ அவங்க தான் சிஎம். வியூஸ் வச்சு லைவ்ல வியூஸ் வச்சு எலெக்ஷன் வைக்கணும். அது மாதிரி அந்த மாதிரி வச்சீங்கன்னா விஜய் சிஎம் ஆயிடுவார். அப்படின்னா அவர் தான் வருவார். ஆமா ஆமா, அவரு வாசலுக்கு முன்னாலே கேமரா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. ஆமா, அப்படி வேணா வந்துடும். இன்னும் சற்று நேரத்தில் வந்துருவாருன்னு காலைல 5 மணிக்கு போடுவான். அவன் ஒரு மத்தியானம் 1 மணிக்கு தான் வருவார். எது எப்படியோ ரிசல்ட் மே வந்துடும், மே 4 வந்துடும். வர்ற அன்னைக்கு நம்ம இளைஞர்களுக்கு ஆறுதல் சொல்ற இடத்துல நம்ம இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய உதவி அந்த நேரத்துல இளைஞர்களுக்கு தேவைப்படும். அவங்க எந்த தவறு முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறத நான் மனமார்ந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுவும் பசங்க பண்ணிடக்கூடாது. நீங்க எல்லாம் வீடியோ போடணும் அன்பு தங்கங்களே. நான் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா பாத்துக்கிட்டே இருப்பேன் கேமராவையே. அப்படியே மைண்டுக்குள்ள ஓடும் எல்லாரும் என்னென்ன பேசுனாங்க, ராஜ்மோகன்ல இருந்து எல்லாம் பேசுனது எல்லாம் அப்படி வாய்ஸ் ஓவரா போட்டு கேமரா அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போயிரும். ஒரு வீடியோ இப்படி போடணும்னு எனக்கு ஆசை. லைலா பேசுனது எல்லாம் நம்ம லைலா மணி இவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அந்த லூசு பையன் கடைசி நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். 45 நாளா கட்சி தூங்கிருச்சு, கடைசி நாள் குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓட்டுருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா தமிழகத்தை திருப்பி கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்தல் நிச்சயமாக உணர்த்தும். திருப்பின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருடைய மனநிலை, அவர்களுக்கு சிஎம் அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஏன் சிஎம், நான் ஒரு வகையில சிஎம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னா, இந்த 41 பேர் கரூர்ல இறந்தப்ப அவர் ரொம்ப நிதானமா நடந்துகிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம், விஜய் அலிகேட் பண்ணலாம், அது சார்ந்த ஆட்களை கைது பண்ணலாம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவறான அரசியல் போய் விதைச்சிரும். அது ஒரு தலைமுறையை ஸ்பாயில் பண்ற மாதிரி. அது பாருங்களேன், அது அந்த கூட்டம் ஏற்கனவே செத்து போயிட்டான், இனி யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரச்சாரத்தோட கடைசி நாள்ல கூட இந்த சென்னையில அவ்வளவு பேர் மயங்கி விழுகிறாங்க, அவ்வளவு பேர் மயங்கி விழுகிறான். நீ பிரச்சாரத்துக்கு வந்தியா, ரோட் ஷோக்கு வந்தியா? உனக்கு ரோட் ஷோ, உனக்கு அந்த மோகம் தேவையா? நீ மேல நின்று கையை காட்டணும், உனக்கு கீழே அப்படியே பாயணும். அதான் இப்படி கூட வைக்கலாம். எவ்வளவு பேர் கூட்டத்துல மயங்கி விழுறாங்களோ அந்த கட்சி ஜெயிச்சுது அப்படின்னு அப்படி கூட வச்சிருந்தோம். அப்படி கூட வச்சிருக்கோம். அப்படி என்ன மனநிலை அது? நீ பாட்டுக்கு இறங்கி வீட்டுக்கு நடந்து போ, நீ பாட்டுக்கு இறங்கி நடந்து போ. அது ஒரு பெரிய புரட்சி தானே. இப்ப விஜய் இறங்கி ரோட்டுக்குள்ள நடக்கிறாரு, வீடு வீடா போய் கேம்பெயின் நோட்டீஸ் கொடுக்குறாரு, பின்னாடியே வாங்கப்பா, என் முன்னாடி யாரும் வராதிங்க, பின்னாடி வாங்க அப்படின்னா பின்னாடி வரப்போறான். அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா பவன் கல்யாண்ட சொல்லணும், அவர் செஞ்சாதான் அவர் செய்வார். ஓகே, நான் கொஞ்சம் தெலுங்கு கத்துக்கிட்டு லூ போட்டு கத்துக்கிட்டு சொல்றேன். அவருடைய செராக்ஸ் தான். ஆமா ஆமா, அப்படி ஒப்பிட்டு நிறைய வந்திருக்கு. நம்ம அரசியல்ல பவன் கல்யாண், சினிமானா மகேஷ் பாபு. இல்ல அதை நம்ம இப்ப முதல்ல அவர்கிட்ட சொல்லணும், நீங்க வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுங்க, அதை பார்த்தா அவர் கொடுப்பாரு, அதனால முதல்ல செய்க அப்படின்னு.
அதாவது என்டிடிவி அந்த நிகழ்ச்சி கான்க்ளேவுக்கு நான் கூட போயிருந்தேன். எல்லாரும் வந்து பேசினாங்க. எடப்பாடி கூட வந்தாரு. இவர் வந்து என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு உள்ள உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு ஆனா இன்டர்வியூ கொடுக்கல. கொடுத்தா என்னுடைய இமேஜ் வந்து ரொம்ப, நான் வந்து அடிக்கடி வெளியே வந்தா என்ன வந்து ரொம்ப காமனான ஒரு நபரா பார்ப்பாங்க அப்படிங்கறத அதை வந்து என்டிடிவி. அது காரணம் வந்து நம்ம ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் நீங்க கொடுத்துறாதீங்க, கொடுத்துட்டா ஆழமா விதைச்சிருக்காரு. நீங்க கொடுத்துறாதீங்க, கொடுத்தா மொத்தமா முடிஞ்சது நான் வேற கட்சிக்கு போகணும். அதனால இந்த ஏஎன்ஐக்கு புசியானந்த் இங்கிலீஷ்ல இன்டர்வியூ கொடுத்தாரு. ஏஎன்ஐல இங்கிலீஷ் நம்ம உள்ளூர்காரன்ட்டே வண்டி ஓட்டல, லோக்கல்ல பாண்டிச்சேரிக்காரன் கழுவி காரி துப்பிட்டா அவன் ஏஎன்ஐல கொடுத்துருக்காரு. நான் வந்து பார்த்தா டெஃபினெட்லி பியூட்டிஃபுல் மார்வலஸ் அவர் லீடர் வில் கம். ஓகே ஓகே அவ்வளவுதான். வெல்கம். ஓகே ஓகே ஓகே. ஆனா வந்து நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கணும். நம்ம வந்து தேர்தல் ரிசல்ட் வரனே கூட நம்ம இப்படி உட்காந்து பேசணும் கண்டிப்பா. பட் அது முக்கியமா எதுக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நம்ம பேசணும். இப்ப அவசரப்பட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது ஒரு தலைமுறை. ஆமா, அது வந்து நான் உறுதியா இருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி நாளே வீடியோ போடலான் இருக்கேன். அன்பு தங்கங்களே, தயவு செஞ்சு நாளைக்கு இந்த அவசரமான முடிவை எடுத்துறாதீங்க. எதுவாக இருந்தாலும் நாங்க இருக்கோம் உதவி செய்யறதுக்கு. நீங்க மனம் சோர்வடையும் போது கட்டாயம் நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க வந்து உதவி செய்யறோம் அப்படிங்கறத. முதல்ல விஜய தேற்ற வேண்டியது இருக்கும். விஜய் தேற்ற அவரு ஒரு மாசத்துல வந்துருவாரு. ஒரு மாசத்துல வந்துட்டு ஒரு வீடியோ போடுவாரு. ஆமா சிஎம் சார். இல்ல அவருக்கு என்னன்னா ஈவினிங்ல தான் ரிசல்ட் வரும். ஈவினிங் அவர் முடிச்சிருக்க மாட்டாரு. அடுத்த நாள் காலையில 1 மணிக்கு எந்திரிப்பாப்ல. அப்பதான் அவருக்கு சொல்லுவாங்க நீங்க தோத்துட்டீங்க. அப்ப அவர் நம்ப மாட்டாரு. அது அந்த மயக்கத்துல நம்ப முடியாம பிரச்சாரத்துக்கு போகணுமா அப்படின்னு கேப்பாரு. யோ பிரச்சாரம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சா? ரிசல்ட்டே வந்துருச்சா? ஓகே ரைட். அப்ப என்னாச்சு? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஓகே. அப்ப டெட்லைன் ரிலீஸ் பண்ணுங்க சீக்கிரம். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஃப்ரீ ரிலாக்ஸா இருக்கலாம். அப்ப அதனால என் வீட்டு பக்கம் வராதீங்க. பக்கத்துல வீட்டை காலி பண்ணி என்கிட்ட சாவியை கொடுங்க. சில்பாகுமார் வெளியே அனுப்புங்க. அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வெளியே வருவாங்க. மறுபடியும் இறங்குவோம். அது வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அது நீ பேடெல்லாம் நல்லா கட்டி பழகிக்கிறேன். அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. காமராஜரையே தோக்கடிச்ச ஊருன்னு. அப்புறம் வந்து நான் 4-5 கிளிப்சிங் எல்லாம் பார்த்தேன். கவலைப்படாதண்ணே, நீ 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 இதுதானே உன்னுடைய முதல் வெற்றினே, நாங்க இருக்கோண்ணே அப்படி இப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறம் அண்ணே உனக்காக சினிமா துறை காத்துக்கிட்டு இருக்கனே, நீ ஏன்னா வேஸ்ட் பண்ற 4 வருஷத்தை வந்து 4 வருஷம் இங்க பண்ணுனேன், எலெக்ஷன் டைம்ல பாத்துக்கலானே. இப்பெல்லாம் செட் பண்ணிருக்காங்க. ஒரு அழகான வாய்ப்பு இருக்குல்ல. ரெடி தான். அட்லியோட படத்துல நடிக்கிறாரு. கன்ஃபார்ம் அட்லி படத்துல நடிக்கிறாரு. அப்புறம் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் படத்துல ஒரு ராஜா கெட்டப்புக்கு போட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ராஜா கெட்டப் அது ஒரு உண்மையான நாவலை தழுவி எடுத்த ஒரு படம். ஓகே ஓகே ஓகே. தம்பி சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த கதைக்கு வந்து டெஸ்ட் ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு சாருக்கு. அப்படியோ 2. அப்புறம் இன்னும் ஒரு படம் கூட ரெடி தான். அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய அவருடைய படத்துல வந்து அவாக்கள் மட்டுமே நல்லவங்களா இருப்பாங்க. கருப்பா இருக்கவன் சென்னையில மெட்ராஸ்ல இருக்கவங்க எல்லாம் திருடனா பொறுக்கியா காட்டுவார். அது முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப ஒரு அதாவது சென்னையில வட சென்னையில பிறந்தவங்களுக்கு மேடம்னு கூட சொல்ல தெரியாதவங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு நரேஷன். மேடம்னு டே நீ வந்து உண்மையிலேயே வந்து வட சென்னைனா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறேன். நீ அந்த ஏரியாவுக்கு போய் பாத்துருக்கியா? சங்கரை விட 1000 பேர் இங்கிலீஷ் பேசுறோட ஒரு ஏரியாக்குள்ள இருந்து நான் தூக்கிட்டு வந்து காட்டுவேன். நீ நான் என்ன கேக்குறேன் அப்படியே மேடம். அந்த படத்து பேரே மறந்துச்சு எனக்கு. மேடம்னு சொல்ல தெரியாது. யார் விக்ரமுக்கு அந்த படத்துல மேடம். டே நீ எல்லாம் அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கலாம் பயங்கர உச்சபட்சமான ஒரு டென்ஷன் இருக்கு. வட சென்னையில இருந்து ஐடி கம்பெனிஸ்க்கு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் போறான் எனக்கு தெரிஞ்சு. வடச்சென்னையில இருந்து அவ்வளவு கேப்ஸ் போகும். அதாவது இப்ப என் ஒய்ஃப் வந்து வட சென்னை, பிறந்து வளர்ந்து ராயபுரம், படிச்சது எல்லாம் வண்ணாரப்பேட்டு. அவங்க அளவுக்கு என்னால இங்கிலீஷ் பேச முடியாது. நான் வந்து நல்ல கான்வென்ட்ல படிச்சிருக்கிறேன். நான் காலேஜஸ் எல்லாம் பெரிய காலேஜஸ் தான் படிச்சேன். அவங்க படிச்சாங்க. அவங்க நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அவங்க அளவுக்கு என்னால இங்கிலீஷ் பேச முடியாது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா வட சென்னையில இருந்து வரவனுக்கு ப்ரொனவுன்சியேஷனே வராது, இங்கிலீஷ் வராது. இதெல்லாம் எப்படின்னா அந்த காலத்துல இந்த ஷோ வந்து இது மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் பேசி கடைசியில கமலஹாசன் பேசி இவங்களுக்கு யாருக்குமே வந்து எக்ஸாக்டா சென்னை பாஷையெல்லாம் வராது. இவங்களா ஒரு புது சென்னை பாஷையை கண்டுபிடிச்சு சென்னை பாஷை பேசுற காமெடியானவங்க இல்லைன்னா ரவுடிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை வந்து உருவாக்குறாரு. இது ஹாலிவுட்ல இருந்தே இருக்கும். கருப்பா இருக்கிறவங்களை யாரும் பெருசா ஹீரோவா காட்ட மாட்டாங்க. அப்படி ஹீரோவா காட்டினாலும் அவர் காமெடியான ஹீரோவா இருப்பார் ஹாலிவுட்ல, இல்லைன்னா வில்லனா இருப்பார். அது அந்த மனநிலை உள்ள. ஆனா என்ன அந்த 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 இயக்குனர் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஏற்கனவே கமலஹாசன் வாழ்க்கையை முடிச்சு விட்டாரு. 3 வரலையா? 3 இவரை முடிக்கிறதுக்கு நம்ம இவர் இருக்காங்களே, நம்ம
பரிதாபங்கள் வந்து எந்த படத்தையுமே இவ்வளவு மோசமா அடிக்க மாட்டாங்க. அவங்க யாரையும் பர்டிகுலரா அடிக்கவே மாட்டாங்க. படமா கமல் சார் என்னதான் கோவம்னு தெரியல, ரொம்ப போட்டு அடிச்சாங்க. சில முன்னாடி செல்ஃபி எடுத்துட்டேன், தம்பி இது எப்படி அனுப்புறது, அப்படி ஒரு குட் மார்னிங் பூ வை. ஒரு தாத்தா எப்படி போன்ல என்ன டவுட் கேட்பாரோ அதெல்லாம் கேட்டு கடைசியில கமலஹாசன் அவரே வந்து எப்பா சங்கர நம்பர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பட வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வந்து. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, படம் எடுக்கும் போது 2 எடுக்கிறதுல 3 எடுத்துட்டாங்களாம். 3 எடுத்து 3 ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 3 எடுத்ததுக்கு அப்புறம் தான் 2வே மறுபடியும் ஷூட் எடுத்தாங்களாம். எப்படி பாத்தீங்களா? அதாவது இவருடைய கால் சீட்டு கிடைச்சிருக்கும், சரி ஏதாவது எடுத்து விட சீன் பேப்பர் மாத்திட்டாங்க. ஆமா, அதுல ஒரு 4 பேர் வருவாங்க, சித்தார்த் இதெல்லாம். எல்லாரும் பார்த்துட்டு உங்களை மாதிரியே ஒரு 4 பேர் வராங்கப்பா, நீங்க போய் பாருங்க, அப்படியே உங்களதான் காட்டுறாங்க அப்படின்னு. எனக்கு யாரா காட்டுறாங்க? இல்ல நீங்க தான், நீங்க 3 பேரும் உங்க உடல் உருவத்திலேயே 3 பேரை வச்சிருக்கான், ஒரு பொண்ணு வேற வச்சிருக்கான், பார்க்கிங் டாக்ஸ்ன்னு போட்டாங்க, பாருங்க பாருங்கண்ணா எல்லாம் சொல்றாங்கன்னு போய் பார்த்தேன். சித்தார்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா அந்த படத்துல இருந்து என்னடா இப்படி படம் நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் சித்தான்னு ஒரு படத்தை கொடுத்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாப்ல. சித்தார்த்து காப்பாத்திட்டான் வாழ்க்கையை, சித்தா மூலியமா காப்பாற்றி. நல்ல நடிகர் சித்தார்த்து. ஆமா, அந்த படத்துல எப்படி மாட்டினாருன்னு தெரியல, கமல் சாருக்காக மாட்டிருப்பாரு. இல்ல இன்னும் அந்த மோகம் இருக்கு, அதை முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட். அடுத்தது இவர் இன்னும் ஆக்சுவலி ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த பிரச்சனை இருந்திருக்காதுப்பா. ஏன்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த படத்தை அது ரீமேக் தான், ரீமேக்கோட இன்னும் பல வேலைகளை பண்ணிருக்காங்களாம். அது வெளியே வந்தாலே எனக்கு தெரிஞ்ச விஜய் பராசக்தியை பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்பா தயவு செய்து இதோட ஜனநாயகம் விட்டுறாதீங்க, சிரிச்சிருவாங்க, அதனால எடுத்து வச்சிருக்கேன் விஜயே சொல்லியிருப்பாரு. வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த மாதிரி கதையெல்லாம் ஏன் எனக்கு வர மாட்டேங்குது கூட கேட்டிருப்பாரு. இல்ல ஆனா அந்த பார்வை இருந்தா ஏன் இப்படி இல்ல அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. இல்ல அவர் வந்து இல்ல கேசரியவே 20 வாட்டி பார்த்தாருன்னா அவர் மூளை எப்படி இருக்கும் பாருங்க. கேசரிய இல்ல அதாவது ரீமேக் படத்தை பார்த்து அப்படியே பண்ணுவாராம் விஜய். அந்த டேலண்ட் உண்டு. அதாவது அங்க என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே எடுத்து இது பண்ணுவாரு. ஆமா, ட்ரெய்லர்லயும் பார்த்தேன், பாலையா மாதிரி தான் பேசுறாரு. ஐ ஆம் வெயிட்டிங். ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நாங்களும் தான் வெயிட்டிங். மே 4க்காக we are waiting. பாப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாப்போம். அந்த அன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம உட்கார்ந்து 2 சேனல் லைவ் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஆமா, கனெக்ட் பண்ணி உட்கார்ந்து மொத்தமா பேசுவோம். ஆனா அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப யார் அடிக்கிறது ஆல்மோஸ்ட் 130 தாண்டாங்க திமுக. 130 இந்த 20 வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு திமுக ஃபைட் பண்ணிக்கிட்டு ஓடுவாங்க. தாவேக்கா ஓப்பனா சொல்லணும், ஒரு 2-3 இடத்துல அதிமுக பீட் பண்ணி 2வது இடத்துக்கு வராங்க. அதிமுக பீட் பண்ணி 2வது இடத்துல வராங்க. ஃபர்ஸ்ட் எங்கேயுமே வரல. பெரம்பூர்ல மட்டும் விஜய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருச்சியில மண்ண கவுறாரு கன்ஃபார்ம். பெரம்பூர்ல வரலாம், அதுவுமே உறுதியா சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் கரிஸ்மாட்டிக் லீடர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வந்தா சொற்ப எண்ணிக்கையில தான் ஜெயிப்பார், அவ்வளவுதான். அதுக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் உள்ளடி வேலைகள்லாம் நிறைய பார்த்திருக்காங்க. அதாவது பொற்கூடிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாருமே பெரம்பூர்ல வந்து வேலை பார்த்து பக்காவா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க விஜய்க்காக. பேர்லாம் சொல்லிடுவேன், நான் ட்வீட்டே போட்டேன், அதனால பிரச்சனை இல்லை. இப்படி சில பேரும் வேலை எல்லாம் பார்த்திருக்காங்க. நிறைய பேர் ட்விட்டர்ல திமுகவுக்கு இந்த முறை வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெருசா கட்டுரை எழுதுறாங்க. அவ்வளவு முற்போக்கு வேஷத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களோட போஸ்ட் கீழே போய் பார்த்தா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வாக்களிக்க கூடாதுன்னு ஒரு போஸ்ட் கூட இல்ல. அப்ப இவங்களோட மனநிலை என்ன அப்படின்னு நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எல்ஜிபிடிக்கு ஆதரவா பேசுவாங்க, பெண்கள் விடுதலைக்காக பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா தாவேக்கா மேடையில இருப்பாங்க ஒரு மேடம். ஜனநாயகத்துக்கு ஆதரவா பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா தாவேக்கா மேடையில இருப்பாங்க மேடம். நாம் தமிழருக்கு போவாங்க. சோ இப்படியான ஆளுங்கள்லாம் நிறைய பேர் உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க. பேருக்கு திமுகவோட போஸ்ட் அப்படியே ஸ்டோரியில வைக்கிறது, ஆனா பின்னாடி போய் அங்க போய் வேலை பார்க்கறதுலாம் நிறைய லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் பொறுமையா ரிலீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் அங்க வந்து நம்ம மே 4 ஒரு டிஸ்கஷன் பேசுவோம். என்ன ரகசியங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கறத மே 4 நாம ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு நிறைய பேர்த்த. அதுவும் யார வச்சு இப்ப அந்த பக்கம் நாம் தமிழர், இந்த பக்கம் எடப்பாடி, பல இடங்கள்ல நாம் தமிழரும் தாவேக்காவும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீயா நானா 2 பேர்கள் தான் போட்டி அப்படின்னு பல இடங்கள்ல நாம பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணுவோம். சரி பண்ணி பார்ப்போம். நன்றி. நன்றி.